பீடாக் மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்தியா ஜெயிப்பாங்களா தெரியாது, கில் அடிப்பானா தெரியாது, பண்ட் மேட்ச சேஞ்ச் பண்ணுவானா தெரியாது. பஞ்சதந்திரம் வரும்ல, இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி டீசன்ட் ஃபெலோஸ். கிஷோர் சொன்னதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி போடலாம். எனக்கு ஸ்டாட்ஸ் ஒன்றும் தெரியாது, இவன் அளவுக்கு எனக்கு ஸ்டாட்ஸ்லாம் ஒன்றும் தெரியாது. பட் ஆனா வந்து அப்சர்வேஷன் எனக்கு என்ன தோணுதுங்கிறது தான் நான் அதான் நீ ஆக்சுவலா அந்த கேமரா ஆன் அப்படின்னோடனே ஒரு ஸ்பீக்கரா மாதிரி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறேன். ஓகேடா இப்ப பாருடா நான் மேனேஜர்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு பேச்சை கொண்டு போயிடுறேன். எனக்கு வந்து என்னன்னா இப்ப நான் மேபி ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால எனக்கு வந்து ஒரு மாதிரி கான்சியஸா இருக்கு, ஒரு மாதிரி கேமரா இது மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்சியஸ் வந்துருக்கு எனக்கு. நம்ம இப்ப பேசுற மாதிரி இப்ப பேசுற மாதிரி என்னால அப்ப பேச முடியல. மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். இப்போ கம்மிங் பேக் டு இந்த காபா டெஸ்ட் எடுத்துக்கிட்டா, இப்போ இதுல வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நிறைய இருந்தது. முதல்ல ஆரம்பிக்கும் போது பக்குன்னு இருந்தது, ரைட்டு மேட்ச் முடிச்சு கொட்டிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சரி ஓகே இவங்க ஒரு ஃபைட் பேக் இருக்கு, அப்புறம் ட்ரா, வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் ஓடிட்டு இருந்தது. இதை பார்க்கும்போது மழை வந்து காப்பாத்தி விட்டா போதுன்ற மாதிரி இருந்ததா, இல்ல ஸ்டில் ஒரு சான்ஸ் இருக்கு, நம்ம ஒரு கம்பேக் கொடுத்துருக்கோம், காபால் ஒரு ஹிஸ்டரி தோணுச்சு அவங்களுக்கு? இல்ல எனக்கு கண்டிப்பா ஒரு ஹோப் இருந்துச்சு. அதாவது இவனுங்க டிக்ளேர் பண்ணதுமே வந்து ஓகே ஒரு ஒன் டே மோடுக்கு போயிட்டு அடிச்சு காலி பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு வின்னுக்காக ஆடுவோம், முடியலன்னா வந்து டிராக்கு எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இந்தியாவுக்கு இருந்த மாதிரி தான் தோணுச்சு. இட்ஸ் லைக் நீ சொல்ற மாதிரி அது அந்த ஸ்கேல்ஸ் வந்து ஆஸ்திரேலியா டாமினேட்டிங்கா இருந்த மாதிரி இருந்தது. ஓகே இந்த பாஷன் என்ற பாஸ்கர் சொல்ற மாதிரி முதல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், இப்போ வந்து டுட்டோரியல் ஆரம்பிச்சிருக்கோம், பசங்களே வர்ற இப்போ பசங்க வந்திருக்காங்க அதே மாதிரி படிப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ ஆன தவிர்த்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே வின்னுக்கு தான் ட்ரை பண்ணி பார்ப்போமேங்கிற மாதிரி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இருந்தது. எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. இல்ல எனக்கு அந்த இது ஞாபகம் வருது, சந்தானம் சொல்லுவாங்க பெருசா படிக்கலன்னாலும் ஒரு 10 பேரை வச்சு ஒரு கம்பெனி மாதிரி அந்த மாதிரி எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு மாதிரி தேத்தி கொண்டாட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஆஸ்திரேலியா கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவங்களுக்கு கொஞ்சம் வின் பண்றதுக்கான சான்ஸ் தங்களுக்கு இருக்கிறதா கொஞ்சம் ஃபீல் பண்ணி இருந்திருக்கலாம். டிராவ் ஆனது அவங்களுக்கு ஒரு செட்பேக்கா கூட ஃபீல் ஆயிருந்திருக்கும் அவங்க பார்க்கும்போது. காபா டெஸ்ட் நீ பார்க்கும்போது இந்த டெஸ்ட்ல உனக்கு என்ன தாட் இருந்தது? இதை வந்து நம்ம வின் பண்ணிடுவோம் இந்த மேட்ச்னு உனக்கு தோணுச்சா, இல்ல இது டிராவ் நோக்கி தான் போகுது அப்படின்னு தோணுச்சா உனக்கு? frankly ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின விதத்துல பார்த்தா மழை வந்து கேமை காப்பாத்திராதான்னு தான் தோணுச்சு. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டாஸ்ல வந்து அவன் எதிர்பார்த்த ஸ்விங் வரல, ரைட், அங்கேயே கேம் முடிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் ஹானஸ்டா மழை வட்டு இன்டர்ஃபியர் ஆலேனா we would have gone for nearly an innings defeat. வாய்ப்பு இருக்கு, ஹெவியான சான்ஸ். ஓகே ஆனா பிட்சோட அந்த பிட்ச் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ப்ளே ஆகும் when there is more sun. ஆக்சுவலி அவங்க அப்படிதான் அவங்க போறாங்க, அப்படிதான் அவங்க செட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஹோம் டீம் அப்படிதான் செட் பண்ணும், அப்படிதான் வென்யூ சூஸ் பண்ணி போவாங்க ஆக்சுவலி. சோ ஒன் குட் திங் ரெயின் வந்து இந்த ஆஸ்திரேலியா ரன்ஸுக்கு போகப்ப விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் ப்ராபபிளி 50 overs நடந்திருந்தா நாம I think it was a one day mode. And one day mode anything can happen. And Australia ஹெசல்வுட் கிடையாது. So கமின்ஸையும் ஸ்டார்க்கையும் நம்பி தான் ஓடணும் கேம். மார்ஷும் பவுலிங் போட்டதுக்கு இல்ல, ஸ்பின்னர் ஹெட்டும் லைனும் தான் கேமா ப்ளே பண்ணிருக்கணும். So செகண்ட் இன்னிங்ஸ்ல we had good chance if it is not had rain. ஏன்னா அங்க பவுலர் இல்ல, அண்ட் அவங்களுக்கு 20 ஓவர் கேப்ல திருப்பி வந்து பவுலிங் போட வந்தாங்க. ஆமா ஆமா, ஒரு பவுலர் அங்க ஹேண்டிகேப்ட் தான் இல்லையா அவங்க? எஸ், அங்க வந்து ஏவரேஜா இந்தியன் பேட்ஸ்மேன் ஏவரேஜ் அவங்க ஸ்கோர் அடிச்சிருந்தாவே நம்ம கேம் முடிச்சிருப்போம். அட்லீஸ்ட் க்ளோஸ் போயிருக்கலாம், ஃபார் 5 loss or 6 loss என்ற லெவலுக்கு போயிருக்கலாம். ஆமா, இல்ல இன்னொன்னு இதுல இவங்க 445 ஆஸ்திரேலியா அடிச்சாலும் இப்போ ஹெட் ஓகே ஃபார்ம்ல இருக்கான், ஹெட் அடிச்சிட்டான் அப்படின்றத விடு, இந்த கடைசியில அலெக்ஸ் கேரி வந்து ஒரு 70 runs அடிச்சது, அப்புறம் அவங்க டெய்லண்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 40 run அடிச்சது, இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிருந்தா கூட ஓரளவு கம்மியா இருந்திருக்கும், அவ்வளவு லீடு போயிருந்திருக்காது. அவங்களதுல ஒரு அடாப்டபிலிட்டி தான் நான் பாக்குறேன். ஓபனர் மெக்ஸ்மீனியோட ரோலு ரன் அடிக்காத, பால பிளண்ட் பண்ணு. மார்னஸ் லபஷன் நீ ஃபார்ம்லயே இல்ல, கட்டைய போடு. பாலரை ஒரு 20 to 40 overs நீ பாலோட ஷைன் எல்லாத்தையும் எடுத்துரு. நெக்ஸ்ட் வர பிளேயர் சி ஹெட் இதுல வந்து he came in the 8th over or 9th over. He struggled to handle new ball. இதே ஹெட் when he's playing 40th over old ball அவன் கமாண்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான். அதுதானே இந்தியாவுக்கு. இப்ப இந்தியாவோட பேட்டிங் லைனும் அப்படிதானே,
உனக்கு புஜாரா ஹோல்ட் பண்ணி இருக்கப்ப பண்ட வந்து கேம் எடுத்துட்டு போனான், எல்லாரும் வந்து எடுத்துட்டு போனாங்க. கோலியாலே பெட்டரா கொண்டாட முடியுது. எஸ். சோ உனக்கு அதை பிளண்ட் பண்றதுக்கு வேணும். அதுக்கு ராகுல் ட்ரை பண்ணான். ஃபர்ஸ்ட் பர்த்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ராகுல் அண்ட் யஸ்வஸ்வி 2 பேருமே பிளண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாரும் அடிச்சு 110 ஓவர்ஸ்ல சம்திங் ஆர் 100 ஓவர்ஸ் சம்திங் தே டுக் தி கேம் டு 500 ரன்ஸ். ஆமா, இதுல வந்து இப்போ கோலி வந்து ஃபார்முக்கு வந்தாச்சு அப்படின்னு எல்லாரும் பெர்த்ல சொன்னாங்க. ஆனா அந்த 100 கூட ஆரம்பத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஓபனிங் பார்ட்னர்ஷிப் செட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அடிச்ச 100 தான் அது இல்லையா? ஒரு டிபிக்கல் கோலியோட 100 இல்ல அது. சரி, நீ அவனோட அடிச்ச ரன்ஸ் பாத்தீங்கன்னா அவன் 30th ஓவர்ல இருந்து ஆரம்பிச்சு 80th ஓவர் வரைக்கும் போனான். நியூ பால் வந்தானே போயிடுச்சு திருப்பி விக்கெட். ஓகே, சோ அந்த கேரி என்ன பண்ணா? சரி, ஹெட் எப்படி சிராஜே வந்து விக்கெட் எடுத்தான், நியூ பால்ல தானே எடுத்தான். 140 போன மேட்ச்ல அடிச்ச பிக் பால். நியூ பால் வந்தோட தானே விக்கெட்ஸ் வந்துச்சு. சோ இதுதான் இது எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் ஆஃப் த கேம். ஒரு சைடு ஒரு பிளேயர் ஹோல்ட் பண்ண தெரியணும், அதுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி வேணும். அப்புறம் பண்ட் மாதிரி ஆள் என்டர்டைன்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வேணும். சரி, நீ 40 ஓவர்ஸ்ல இறக்குனீனா அவன் 30 ஓவர்ஸ்ல ஹீஸ் ஹேவ் கெபாசிட்டி டு ஸ்கோர் 100 to 110 ரன்ஸ் ஆராம்சே ஈஸியா அடிச்சிட்டு போயிடுவான். ஏன்னா அவனை நீ ஸ்விங் ஆற கண்டிஷன்ல கொண்டு வந்தீங்கன்னா அவனுக்கு தெரியாது. ஏன்னா இஸ் நாட் ஃபார் தட். ஹீஸ் a மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். நீ கொண்டு வந்து நீ ஆடினீன்னா he will not play only this game. ரைட். ஓகே, இப்போ இந்த பிஜிடியை பொறுத்த வரைக்கும் நீ என்ன ப்ரெடிக்ட் பண்ற? இப்போ அடுத்த 2 மெல்பர்னும் சிட்னியும் என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிற? எண்ட்ல என்ன மாதிரி இது முடியும்? 2-1 3-1 அந்த மாதிரி எப்படி முடியும்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ரிசல்ட் 1-1 போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் மொமெண்டம் நம்ம பக்கம் மாறி இருக்கு. ஓகே, சோ ஆல்ரெடி பேட்டிங் ஃபெயிலியர்ஸ் நிறைய வந்துருச்சு. அதனால அடுத்த 2 டெஸ்ட்ல கண்டிப்பா ஒரு டெஸ்ட் வந்து கண்டிப்பா கிளிக் ஆகும். சோ ஒரு டெஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டிங் கொஞ்சம் நல்லா போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கரெக்டா ஆனா கண்டிப்பா நம்ம ஒரு மேட்ச் ஜெயிப்போம் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. 2வது மேட்ச் சொல்ல முடியாது. அந்த சிட்னில வந்து அந்த அஸ்வினும் விஹாரியும் நின்னு ஒரு அடியா வாங்கி ஒரு மேட்சை சேவ் பண்ணாங்களே, அந்த மாதிரி ஏதாவது நடந்து 2 மேட்சும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு வின் வந்து அந்த கார்ட்ஸ் தான். ஓகே, அப்ப நீ வந்து சீரிஸ் வந்து ப்ராபபிலி டிரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற போற மொமெண்டம் பார்த்தா? ஆமா, கண்டிப்பா 2-2 போகும் நான் நினைக்கிறேன். ரைட். ஓகே, கிஷோர் நீ என்ன நினைக்கிற? பிஜிடி எப்படி முடியும்னு நினைக்கிற? இந்தியா வரக்கூடிய 2 மேட்சும் வின் பண்ணிடும். 2 மேட்ச் மேல 2 வின் பண்ணிடும். யாரு முக்கியமான துருப்பு சீட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? எனக்கு வந்து முக்கியமான துருப்பு சீட்டா இருக்கிறது வந்து கோலி இன்னும் ஒரு தரமான ஒரு சம்பவத்துக்கு வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து கண்டிப்பா நிதிஷ் ரெட்டி ஏதாவது ஏதோ ஒரு மேஜிக் வந்து பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல ஆடுறதுக்கான ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து நிதிஷ் ரெட்டி கிடைக்கல. அடிச்சதெல்லாம் ஒரு மாதிரி வீணா போன மாதிரி ஆயிடுது. கோலி இன்னும் அந்த கழுத்து நரம்பு புடைக்க நாகார்ஜுன மாதிரி கத்த வேண்டிய ஒரு இது வந்து பாக்கி தான். அது நடக்குதான் பாக்கணும். ரைட். வரக்கூடிய 2 இந்தியா. ரைட். மெல்பர்ன்ல ஃபர்ஸ்ட் செஷன் போலண்டோட ஸ்பெல்ல தப்பிச்சிட்டோம்னா அந்த கேம் நம்ம அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா கமின்ஸ் ஸ்டார்க் 2மே கிட்டத்தட்ட இப்ப பழங்கினவங்க தான். பட் போலண்டோட ஸ்பெல் ரொம்ப குரூஷியல் அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஃபர்ஸ்ட் டே. அது சர்வைவ் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் we might win மெல்பர்ன் அடிச்சா கண்டிப்பா சிட்னி அடிச்சிடுவாங்க. ரைட். அப்போ புதுப்பேட்டை தான் இன்னைக்கு நைட் தாங்கவனி அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் செஷன் தான். மெல்பர்னோட ஃபர்ஸ்ட் செஷன்ல எப்படி கேம் போகுதோ அந்த போலண்டோட ஸ்பெல்ல எடுத்துட்டாங்கன்னா அந்த 20-25 ஓவர் பால மட்ட பண்ணிட்டானுங்கன்னா மெல்பர்ன் கேம் இங்கதான் எனக்கு ஷேவாக் ஞாபகம். ஒரே செஷன்ல 100 கிட்டத்தட்ட 97 அந்த சைடு ஆகாஷ் சோப்ரா எதுக்கு நிக்கிறனே தெரியாம நின்னா. சோ நான் எதிர்பார்க்கறது திஸ் மெசேஜ் இஸ் வெரி ஸ்ட்ராங் டு கோலி ரோஹித் எல்லாருக்கும். பட் நான் எதிர்பார்க்கறது எஸ்பெஷலி இருந்து ஒரு 50 கில் அண்ட் பண்ட் இட்ஸ் டைம் they come to the forum. இல்லனா yes I expect Gill or punt. I expect mainly Gill to do a good job in Melbourne. Right. But போலண்டோட ஸ்பெல் தான் ஸ்டார்க் கூட இல்ல. ஹசல்வுட் அவுட் ஆஃப் சீரிஸ் வேற இது கிடையாது.
போலந்து தான். போலண்டோட ஃபர்ஸ்ட் செஷன், அது ஃபர்ஸ்ட் 30 ஓவர்ஸ் சமாளிச்சிட்டானுங்கன்னா ஐ திங்க் மெல்பர்னை தட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இஃப் மெல்பர்ன் இருந்தா சிட்னி இஸ் மோர்ல நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துரும். ரைட். பட் எப்பயுமே நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனையே அந்த முதல் 20-25 ஓவர் தான். எல்லாரும் லஞ்சுக்கே வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க, என்ன பண்றது? வெளி சாப்பாடு ஆகாதுன்ற மாதிரி அடிச்சு. Thanks for watching Kailash Talks. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட் விரைவில்.